நாராயண் திருப்பதி பெருமிதத்தோடும் உற்சாகத்தோடும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் சமூக நீதிக்கான வெற்றி என்று. எந்த வகையில் இது சமூக நீதிக்கான வெற்றியாக பிரதமர் அதை குறிப்பிடுறார்? பீகார் என்பது அனைவருக்குமே தெரியும், மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக, பின்தங்கிய மாநிலமாக. பிற்படுத்தப்பட்ட என்று சொல்வதை விட பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்திலுமே பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில வருடங்களாக, ஒரு 15-20 வருடங்களாக, தொடர்ந்து ஒரு சில வருடங்கள் தவிர ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததிலிருந்து அங்கு கட்டமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டன, அங்கு வளர்ச்சி எட்டப்பட்டது. அதனால் இதுதான் மிக முக்கியமானது. ஒரு எல்லோருக்கும் எல்லாம், அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்கிறோம். அதன்படி அடிப்படை வசதிகள் அனைவருக்கும், அதாவது அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் குடிநீர் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ரீதியில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. சமூக நீதி என்பது வெறும் ஜாதி அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒரு ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த கட்சி மிக சிறப்பானது ஒரு வெற்றியை ஈட்டிருக்கிறது என்று சொன்னால், அது அந்த மாநில மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த மாநில மத்திய அரசாங்கங்கள் ஆற்றிய பணிதான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதுதான் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்போ 200 இடங்களுக்கு மேலே வெற்றி, கருத்து கணிப்புகளை மிஞ்சிய ஒரு வெற்றி பதிவாக இருக்கு, பிரம்மாண்ட வெற்றி, வரலாற்று சாதனைலாம் சொல்றாங்கல்ல, இது எப்படி சாத்தியப்பட்டது? அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், அதே மாதிரி கட்டமைப்புகளை பெருக்கும் விதமான அரசியல் நகர்வுகள், அதே மாதிரியான ஆட்சி, இதைத்தான் நாம் செய்தோம். ஆனால் மாறாக எதிர்க்கட்சியினர், குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தை தொடர்ந்து குறை சொல்லி கொண்டிருப்பது, மக்களை குழப்புவது, திசை திருப்புவது, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, மக்கள் நலனில் அக்கறை காண்பிக்காது, எதிர்க்கட்சி என்கிற அந்த ஒரு அந்த ஒரு முத்திரையில் ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டுமே, தாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோமே என்கிற அவருடைய அந்த ஆதங்கம், அவருடைய அந்த வெறி, எப்படியாவது நாம் அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்ற ரீதியில் துடித்து கொண்டிருந்தது. இது எல்லாமே தவறாக போயிற்று அவர்களை பொறுத்தவரையில். அதே போல ஊழல் கரை படைந்த லல்லு பிரசாத் யாதவருடைய கட்சியை மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டனர். மக்களுக்கு புரிந்து விட்டது, இன்றைக்கு தொழில்நுட்பம் என்பது சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. யாரும் ஏமாற்ற முடியாத அளவிற்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகாரில் நடைபெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இளைஞர்களுடைய எழுச்சி, அதே மாதிரி அங்கு பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி குறிப்பாக சிறுபான்மை மக்களிடம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம்மால் காண முடிந்தது என்றால் பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், கட்டமைப்பு பணிகள், தொழில் வளர்ச்சி, அதன் மூலம் வருமானம் அதிகரித்தது, அதன் மூலம் அவருடைய வாழ்வில் அவருடைய குடும்ப வாழ்க்கை வருவாய் பெருகியது, அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்ந்தது. இது எல்லாமே மக்கள் உணர்கிறார்கள். ஜன்தன்லிருந்து ஆதாரில் துவங்கி ஜன்தன் ஆதார் மொபைல் என்று சொல்லி எல்லாவற்றிலும், சுகாதாரம் உட்பட பிரதமரே நேரடியாக, நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் பிரதமர் பல இடங்களில் கண் மருத்துவமனை வேண்டும் பீகாரில்னு சொல்லி, இன்றைக்கி பல இடங்களில் கண் மருத்துவமனைகள் பிரதமர் சொல்லி துவங்கப்பட்டிருக்கின்றன. அங்கெல்லாம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு மாவட்டம் தோறும் மருத்துவமனைகள் என்று எல்லாவற்றிலும், கல்வி நிலையங்கள் எல்லாவற்றிலுமே பிரதமரே மிக அதிகமான எண்ணத்தில் அதை கவனத்தில் கொண்டிருந்தார். நிதிஷ்குமார் அவர்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்.
இதை விட வேற என்ன வேண்டும் மக்களுக்கு? அடிப்படை தேவைகள் மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் மிக சிறந்ததாக இருந்திருக்கிறது. பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம். நாராயண இன்னொரு கேள்வியும் இப்போ முருகையன் அதை குறிப்பிட்டாரு, நான் அதை தெளிவுபடுத்தி கேட்குறேன். இப்போ கூட ஐக்கிய ஜனதாதளம் அடுத்த முதலமைச்சராக நிதிஷ்குமார் முடிச்சு விட போகிறாருன்னு ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டு உடனே நீக்கிட்டாங்க. இப்போ உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மை இடங்களை தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்திருக்கு, இப்போ மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அவர் வருவாராங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி பெண்களுக்கான உதவித்தொகை திட்டத்தை அறிவித்ததும் அது ஒரு தேர்தல் விதிமீறல், அதை தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருக்க கூடாதுங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இல்லை, யார் முதல்வர் என்று இப்போ காங்கிரஸ் பேசுவது எல்லாமே தோற்றவர்கள் புலம்புவதை தான் குறிவைக்கிறது. தொடர்ந்து தேர்தல் களத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் பதவிக்கு இங்கு போட்டியே கிடையாது என்று மிக 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 தெளிவாக அறிவித்து விட்டுத்தான் நாம் தேர்தலை சந்தித்தோம். சும்மா இவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டையை குழப்ப வேண்டும். காங்கிரஸை பொறுத்தவரையில் ஆக்கப்பூர்வமான அரசியலை அவர்கள் செய்வதில்லை என்பது தொடர்ந்து ராகுல் காந்தியினுடைய 95 தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி எப்பொழுதுமே இப்படித்தான். அவர் காங்கிரஸுக்காக வேலை செய்கிறாரா அல்லது காங்கிரஸை எதிர்த்து வேலை செய்கிறாரான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தேர்தல்களில் திடீர்னு ஹரியானாவை பற்றி பேச துவங்கிட்டார். பீகாரில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன கண்டறிந்தார்களா? பீகாரில் இருக்கக்கூடிய திட்டங்கள், நீங்கள் எப்படி பீகாரை ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக கொண்டு வரப்போகிறீர்கள், மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், மக்கள் நல திட்டங்கள் என்ன, இதையெல்லாம் பேசினாரானா இல்லை. எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறாங்க. எஸ்ஐஆரில் ரொம்ப ரொம்ப தெளிவு மகேஸ்வரன், நம்ம தொடர்ந்து பல விஷயம் சொல்லிட்டோம். எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், தமிழ்நாட்டில் கூட தமிழக அரசு ஊழியர்கள், பிஎல்ஓ அப்படின்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர், வாக்குச்சாவடி அலுவலர்கள், அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், இவர்களுடன் இணைந்து பணியாற்றித்தான் இந்த எக்ஸசைஸை செய்கிறாங்க. அப்படித்தான் பீகாரில் நடந்துச்சு. இந்த எஸ்ஐஆரில் ஒரு பெரிய முறைகேடு நடந்துச்சு, அதில் குழப்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல்லாயிரம் பூத்துகள் அங்கே பீகாரில் இருக்குது. அப்போ பல்லாயிரக்கணக்கான ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் சென்று கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார்கள். இங்கு நடந்த எஸ்ஐஆர் மிக தெளிவாக இருக்கிறது, இதில் எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன், எதிர்ப்பும் இல்லை, எந்த விதமான அப்பீல் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்களை கூட இவர்களால் நம்ப முடியவில்லை என்பதுதான் ராகுல் காந்தி சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் நடைமுறை அதுதான். எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிஜேபி, திமுக, காங்கிரஸ், எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இதை இந்த எக்ஸசைஸை இந்த நடைமுறையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் ரொம்ப சீக்கிரமாக வச்சுட்டாங்க, 6 மாதம் டைம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு பூத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போது ஒரு பூத்தில் அதிகபட்சம் 1000 பேர், அதிகபட்சம், அது கம்மியாக அதுக்கு மேலே கிடையாது, அதிகபட்சம் 1000 பேர்னா கூட மொத்தமே 300 குடும்பங்கள் தான். ஆவரேஜாக 3 பேர்னு வச்சா கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள்னு சொன்னாக்கா அந்த ஒரு 10 நாளையில் இந்த 300 குடும்பத்துக்கிட்ட போயிடலாம். ஒரு நாளைக்கு 30 குடும்பம் போனால் ஒரு பூத்தை ஈஸியாக முடிச்சிடுவோம். இது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம், மிக தெளிவான விஷயம். இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் எல்லா பூத்துலையும் எல்லா வாக்குச்சாவடிகளையும் எஸ்ஐஆர் தெளிவாக நடந்ததுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்கன்றது புரியும். அது மட்டும் இல்லை, தேர்தல் நடந்து முடிந்த மறுநாள் பீகாரில் அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த குழப்பமும் இல்லை, வாக்குப்பதிவில் எந்த குழப்பமும் இல்லை, முறைகேடும் இல்லை என்று எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அத்தனை கட்சிக்காரங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு பேசுகிற காங்கிரஸ்காரர்கள், சார் இருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது முதல்
வந்து 30 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கு பாருங்க, அது கோர்ட்டுக்கு போன பின்னால் ஆதார் கார்டு வந்து செல்லாது என்று ஏற்கனவே சொன்னார்கள். ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிய பின்னால் 21,70,000 ஓட்டு மறுபடியும் சேர்த்தாங்கல்ல. அந்த பிரச்சனையை வந்து ராகுல் காந்தி கிளப்பலன்னா அந்த 21,70,000 பேருக்கு வாக்குரிமை இழக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப அது வந்து அவர் செய்தெல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது. அவர் எடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் சுப்ரீம் கோர்ட் ஆணை ஏற்று 21,70,000 ஓட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டதா இல்லையா? சின்ன குறுக்கீடு நீண்ட உரையா போயிட வேண்டாம். நாராயண திருப்பதி முடிச்சிடட்டும். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இது எல்லாமே கையெழுத்து போட்டு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் நடக்கும். அதனால எஸ்ஐஆரை தொடர்ந்து சொல்வது தவறானது. ராகுல் காந்தி திட்டம் போட்டு ஆர்ஜேடியை கவிழ்க்க வேண்டும் என்று வேலை பார்த்திருக்கிறார். ஆர்ஜேடியில தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியை காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று வேலை பார்த்திருக்கிறார்கள். நாராயண திருப்பதி சார், உங்கள் நிறைவு கருத்து ஏற்கனவே நீங்க சொல்ல வந்ததையும் சேர்த்து பேசிருங்க. இல்ல இப்போ நான் சொல்ல வந்தது தான் நீங்கள் நடுவில் குறுக்க போகுது. நீங்கள் இப்போ நிறைய அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்தீங்க. நான் பேசும்போது அப்புறம் பேசலான்ட்டீங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது. இது உறுதியாக காங்கிரஸுக்கும் தேஜஸ்வி யாதவுடைய ஆர்ஜேடிக்கும் மிகப்பெரிய பின்னடைவு. வளர்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நம்முடைய கட்டமைப்பு நாயகன் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வளோதான் சார். இந்த தேர்தலில் இன்னொரு விஷயமும், மது விலக்கை இந்த அரசு என்டிஏ அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இப்போ சஞ்சுராஜோடைய பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து நாங்கள் வந்து மது விலக்கை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதன் மூலமாக 28,000 கோடி வரும், அதிலிருந்து நான் உலக வங்கியில் கடன் வாங்கன்னு சில பெரிய பெரிய திட்டங்கள்லாம் சொன்னார். ஆனால் அதற்கு மக்கள் அதை வந்து பொதுவாக பெண்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருக்காங்க, முன்ன எப்போதையும் இல்லாதை விட. அப்போ பெண்கள் பிரசாந்த் கிஷோரையும் முற்றிலுமாக புறந்தள்ளியிருக்காங்க. மது விலக்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவேன்னு சொன்ன நிதிஷ்குமாரை மேலும் அங்கீகரித்திருக்கார்களா? முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்களுக்கான பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு, பீகார் மாநில அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தியது. அதனால் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, அதாவது பெண்களை வந்து நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக போனாங்க அப்படின்றதெல்லாம் பொய் என்றாகிவிட்டது. ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபித்திருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு பொறுப்பற்ற மனிதராகவும் உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்வாதியாகவும் திகழ்ந்திருக்கிறார். இதனால் வரையில் அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அதன் மூலம் லஞ்சம் ஊழல் லாவண்யத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு வேட்கையில் தான் அவர் இருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் உணர்த்துகிறது. உறுதியாக நான் சொன்னது போல பீகார் பொருளாதார ரீதியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வி மற்றும் சுகாதாரம் மற்ற எல்லா தொழில் வளர்ச்சி என்ற எல்லா இடத்திலும், குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மைல்கல்லை பீகார் எட்டியிருக்கிறது. இது அனைத்துக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு மிக சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், அதே நேரத்தில் பீகாருடைய தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும். 2026 அது போன்ற ஒரு முடிவு தான் இங்கே வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் ராஜஸ்தானில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அது இல்லை, மாறுபட்ட முடிவு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாருடைய சூழல் வேறு, நிலை வேறு, மக்களுடைய மனநிலை என்பது வேறு, ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை என்பது வேறு அப்படிங்கிறாங்க. இப்போ 2026 இது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னா எப்படி? இல்லை, 2026 பொறுத்தவரை உறுதியாக இது வந்து சட்டசபை தேர்தல் என்பதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரில் ஒரு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுனால வெற்றி பெற்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. இங்கே ஏற்கனவே நான் சொன்னது போல பீகாரில் இருக்கக்கூடிய மது விலக்கு, ஆனால் தமிழகத்தில் மதுவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு தினந்தோறும் பல படுகொலைகள் மது அருந்துவதால், லிக்கர்னால தான் அதிகமாக நடக்குது என்பதை நம்மால் உணர முடிகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் போதை மருந்து கலாச்சாரம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் 4.5 வருடங்களாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமானது. ஆனால் பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீரமைக்கப்பட்டது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது, காட்டு ஆட்சியிலிருந்து மக்கள் விடுபட்டார்கள். ஆனால் கடந்த 4.5 வருடங்களாக தமிழ்நாட்டில் காட்டாட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிறிய பெண் குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. பாலியல் பலாத்காரம், அதுவும்
ஆசிரியர்களாலேயே அந்த பாலியல் பலாத்காரம் சின்ன பெண் குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு செய்யப்படுகிறது என்பதை நினைக்கும் பொழுது நெஞ்சம் கொதிக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான நிர்வாகம்தான். அதனால் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உறுதியாக நான் பீகாரில் நடந்தது மாதிரிலாம் இல்லை, பீகாரில் நடந்ததை விட இங்கே உறுதியாக இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. அது திமுக, அங்கே மகா கட்பந்தன் சொல்கிறாங்க, இங்கே வரும்பொழுது திமுக கூட்டணி என்கிறார்கள். திமுக கூட்டணி உறுதியாக வீழும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறந்த வெற்றியை ஈட்டும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.